வெயிட் லாஸ் அப்படின்னாலே இப்போ எங்கே பார்த்தாலும் கீ காஃபி, பட்டர் காஃபி, புல்லட் ப்ரூஃப் காஃபி இப்படி நிறைய பேரில் ஒரு காஃபி ஒன்று சுற்றுது. ஸோ அந்த காஃபி தான் இப்போ நம்ம போட போகிறோம். எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த காஃபி வந்து எனக்கு போட்டு தரது வந்து எங்கள் வீட்டுக்காரர், அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து பிளாக் காஃபி போடல, மில்க் காஃபியில் தான் போட போகிறோம். ஸோ பாலை வந்து முதல்ல நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்கணும். அது வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த நுரெல்லாம் மேலே வரும்ல, ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம பட்டரும் காஃபி பொடியும் நம்ம எந்த கப்பில் காஃபி குடிக்கிறோமோ அந்த கப்பில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து பிளெண்டர், இந்த காஃபியை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்குனே இது நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான். ஸோ அந்த பிளெண்டர் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த காஃபி பட்டர் போட்டு வச்சுருக்கிற கப்பில் நமக்கு கம்மியாக முதல்ல கொஞ்சம் பால் ஊற்றிடணும். ஊற்றிட்டு பாருங்கள், இப்படி நல்லா கிரு 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 கிருன்னு பிளெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே க்ரீமியாக சூப்பரான ஒரு காஃபி வந்து நமக்கு ரெடி ஆகும். ஆக்சுவலி இந்த காஃபியில் வந்து நம்ம வந்து சர்க்கரை தேவையே கிடையாதுங்க. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், காஃபி எப்படி நம்ம சர்க்கரை போடாமல் குடிக்கிறது அப்படின்னு. ஒரு டைம் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த காஃபி தூள் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் காஃபி தூள் வாங்கி போட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணினீங்கன்னா காஃபி நல்லா க்ரீமியாக வரும். ஸோ அந்த க்ரீமியாக வரும்போது வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அதில் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு காஃபி வேணுமோ அது கூட இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்துட்டு கொஞ்சம் கலக்கிட்டு நீங்கள் குடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பட்டர் போட்டிருக்குன்ற ஒரு ஃபீலும் உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று, இது வந்து சர்க்கரை போடாமல் நம்ம குடிக்கிறோம் அப்படின்ற அந்த ஃபீலுமே உங்களுக்கு வந்து இந்த காஃபியில் வரவே வராது. ஸோ இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். காலையில் எழும்பி இந்த மாதிரி ஒரு பட்டர் காஃபி நீங்கள் குடிச்சிங்கனாலே அன்றைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு இதிலே முடிஞ்சிடும். ஸோ இது வந்து உங்களோட வெயிட் லாஸுக்கும் சப்போர்ட் பண்ணும், வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இதை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், உப்புமா அப்படின்னு நீங்கள் சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸுக்காவது எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்களும் இந்த காஃபியை ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். பாய்.